பாஜகவும் கிறித்துவ அமைப்புகளும் இப்படி இருக்கான். முஸ்லீமுக்கு எதிராக டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை, பேட் இருக்கு, கிரவுண்ட் இருக்கு, விளையாடலாம், இதாயா உன் கொள்கை. ஜான் ஆரோக்கியசாமி காப்பாத்தல, ஆதவர்ஜனாவை காப்பாத்தல, புஷியை எல்லாம் சுச்சா பஞ்சா பறந்துட்டானுவோம். முதல்ல என்ன காப்பாத்தலாம்? புஷியும் காணா, பஸ்ஸையும் காணா, ஆதவர்ஜனா காணா, ஒரு எல்லாம் சுவிட்சா போட்டு பஞ்சா பறந்துட்டானுங்க. எல்லாம் உண்மைதான். எப்போ? கரூருக்கு முன்பு, கரூருக்கு பின்பு. விஜய் கட்சிக்கார தலைவர் யாரு? அமித்ஷா. எல்லாருக்கும் தலைவர் அமித்ஷா தான். இப்போ புஷி ஆனந்த் இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டார், ஆதவர்ஜனா முதல் இடத்துக்கு வந்துட்டார். 100 ஆண்டு கால சபதம் அது, பாஞ்சாலி சபதத்தை போல. கூட துரைமுருகனை போல, வேலுமணியை போல, தங்கமணியை போல 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி திருடுற ஆட்கள்லாம் இருக்கவே மாட்டான். எனது தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. 2வது கிறிஸ்தவ மிஷினரிகள் ஆதரவுன்னு சொல்றீங்க சார். இப்ப இவங்க எல்லாமே சிறுபான்மையினர், அதுலயும் கிறிஸ்தவர்களா வர்றாங்க. பாஜக ஒரு இந்துத்துவா, இங்க தமிழ்நாட்டுல நேரட்டிவ் செட் பண்றதே பாஜக உள்ள வந்துடும் அப்படின்ற பேச்சை வச்சுதான் திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது காய் நகர்த்திக்கிட்டே இருக்கு. இப்ப விஜய் பாஜக பக்கம் போறாரு அப்படின்னா வாக்குகள் எப்படி பாஜக கூட்டணிக்கு வருமா சார்? இப்ப விஜய் போய் சேராருன்னா சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் பாஜகவுக்கோ அல்லது விஜய்க்கோ, கூட்டணியில் இருக்கக்கூடிய விஜய்க்கோ வாக்களிப்பார்கள் சொல்லி நம்ப முடியுமா? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, ஆழமான கேள்வி. நீங்க அப்படியே ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி பாலக்காடு பார்டர் போங்க. தமிழ்நாட்டு பார்டருக்கு பாலக்காடு 15 கிலோமீட்டர் தான். பொள்ளாச்சியில 10 கிலோமீட்டர் தான். பொள்ளாச்சி பார்டர் தாண்டிங்கன்னா கேரளா வந்துடும். கேரளாவில் பாஜகவும் கிறித்துவ அமைப்புகளும் இப்படி இருக்கான். முஸ்லீமுக்கு எதிராக. யாருக்கு எதிராக? முஸ்லீம்களுக்கும் கிறித்துவர்களுக்குமான முரண்பாடு வருகிற பொழுது கிறித்துவர்களுக்கு ஆதரவாக இருப்பது பாஜக. அப்போ அவங்க எங்க போய் சேர்ந்துட்டாங்க? பாஜக பக்கம். கிறித்துவ மிஷனரிகள் பூரா கேரளாவில் யாரோட இருக்காங்க? பாஜகவோடு. யார் எதிரி? முஸ்லீம்கள். சரியா? அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பெரிய கொள்கை புடம்போட்ட தங்கம் அல்ல. அஞ்சலை அம்மாள் தெரியுமா? எங்கேயும் அந்த அம்மா பார்த்துருக்கேன். எங்க இருக்காங்க அவங்க? நம்மள கேட்பார். சரியா? பெரியாரையாவது தெரியுமா? ஆமா, திமுக மீட்டிங்ல போர்டு வச்சிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். இங்கே படத்துல டிவி. காமராஜா அவர் எந்த கட்சியில் இருந்தாரு? காங்கிரஸில் வெளியே வந்துட்டாரியா? இதுதான். வேற மார்க்ஸ், ஏங்கல்ஸ் பலமுறை லண்டனுக்கு போயிருப்பார். மார்க்ஸ் அங்கதான் அனாதைகள் புதைக்கிற ஒரு இடத்துல தான் புதைச்சான். நான் கண்ணால போய் பார்த்தேன். லண்டன்ல ஹைகேட் சிமெண்ட்ரியில நான் போன முறை தான் முதலமைச்சராக போனார். அப்புறம் ஆனால் திருமாவளவன் போனார். பல ஆயிரம் முறை போயிருப்பாங்க லண்டனுக்கு. நான் வாழ்க்கையில என் பையன் அங்கே படிக்கிறான், பேரிஸ்டரா இருக்கான். முதல்ல காலையில ராத்திரில 10 மணிக்கு போய் விமானத்தில் இறங்கினேன். இப்போ நைட்டு அவங்க கூட படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில குளிச்சுட்டு அவர் சீனியரை பார்க்கணும்னாங்க. முதல்ல எனக்கும் சீனியர் இருக்காரியா, ஏன் சீனியர் மார்க்ஸ் அங்கே விடுறா அப்படின்னு காரை. முதல்ல போய் ஒரு மலர் வளையத்து பூச்செண்டை வாங்கிட்டு விழுந்து கும்பிட்டு, தமிழ்நாட்டில் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சுக்கியா தலைவா, பொது மன்னிப்பு கேட்டு வந்தேன். அப்போ பல முறை லண்டனுக்கு போன விஜய் மார்க்ஸ் சமாதிக்கு போயிருப்பாரா? இல்லை. அதெல்லாம் தேவையில்லையா. எங்களுக்கு திரிஷா இருக்கா, நயன்தாரா இருக்காங்க. கொள்கைகளை கொஞ்சமாவது படிச்சாதானே சார் ஈர்ப்பு ஏற்படும். எங்களுக்கு தெரிஞ்ச கொள்கை நயன்தாரா, ஹன்சிகா, இவளுக்கு தான். டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை, பேட் இருக்கு, கிரவுண்ட் இருக்கு, விளையாடலாம், இதாயா உன் கொள்கை. அப்போ எப்படியாவது தப்பிக்கணும். பாஜகவை எதிர்க்க வேண்டிய கொள்கை ஜான் ஆரோக்கியசாமி தான் சொல்லிக் கொடுக்குறாரு. யாருக்கு? விஜய்க்கு. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி காப்பாத்தல, ஆதவர்ஜனாவை காப்பாத்தல, புஷியை எல்லாம் சுச்சா பஞ்சா பறந்துட்டானுவோம். அப்போ இவருக்கு தெரிஞ்ச ஒரே போன் நம்பர் யாரு? ராகுல் காந்தி. திமுக என்ன பிடிச்சி உள்ள போட்டுருவான், என்னை சிறையில் அடைத்து விடுவார்கள், தனிப்பெரு சிறையில் போட்டு விடுவார்கள், என்னை எப்படியாவது காப்பாத்து,
சார் அந்த விஷயத்தை திமுக செய்யாதல்ல சார். ஒருவேளை செஞ்சதுன்னா விஜய்க்கான இமேஜ் அப்படிங்கிறது இப்ப இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாகி இன்னும் வாக்கு வங்கி அப்படின்ற அப்போ 41 உயிருக்கு யார் பொறுப்பு? 40 அப்போ இப்படி இமேஜ் போயிடும், உயர்ந்துரும். அப்ப 41 உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்ல, இமேஜ் அரசியல் தான் முக்கியமா உங்களுக்கு? சார் அந்த வீடியோலயே அவர் அப்படித்தானே சொல்றாரு, 41 உயிர்களுக்கான இழப்பீடு அதை ஈடு செய்ய முடியாதுன்ற ஒரு வருத்தமோ எந்த ஒரு விஷயமோ அவர் அதை சொல்லவே இல்லை. அவருக்கு தேவையில்லைங்க. ஏன்னா அவர் அரசியல்வாதி அல்ல. அவர் அரசியல் திணிக்கப்பட்ட ஒரு விபத்தில் அவரை அரசியல்வாதியாக மாற்றுகிறார்கள். அவர் அரசியல்வாதி அல்ல. திமுக முதுகெலும்பில்லாத திமுக கூட்டத்தை வேலுச்சாமிபுரத்தில் பல ஆயிரம் பேரை கொண்டு போய் சேர்த்து காலையில் 8 மணிலிருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் யார் குற்றவாளி? கொலை குற்றவாளி யார்? நான் அதை பலமுறை சொல்லியிருக்கேன். எங்க பார்த்தாலும் 500 பேர், இன்னும் எம்ஜிஆர் 200 பேர், 500 பேர் பார்த்தா 200 பேர், அத்தனை பேருக்கு. அதனாலதான் லேட்டா அவன் குறிப்பிட்ட நேரத்துக்கு வர முடியாது. இவர் மாதிரி லேட்டா கிளம்பி வர திட்டமிட்ட தாமதம். காவல்துறை அதை அனுமதித்தது, திமுக அதை அனுமதித்தது. ஏன்? தன்னை பார்த்து எதுவும் பேசிடாது. நேரு சொத்து மதிப்போ ஸ்டாலின் சொத்து மதிப்போ பேசிடாது. இப்படித்தான். இதனுடைய விளைவுதான் இப்போ விஜயை பாஜக பக்கம் தள்ளியது. அண்ணாச்சி திருமா சொல்றது போல சங் பரிவாருடைய கட்டுப்பாட்டில் விஜய். உண்மைதான். நாட்டை என்ன காப்பாற்றணும் இல்லையா முதல்ல, அப்புறம் நாட்டை காப்பாற்றலாம். அஞ்சலி அம்மா கட் அவுட்டை காப்பாற்றலாம், பெரியார கட் அவுட்டை காப்பாற்றலாம். முதல்ல என்ன காப்பாற்றலாம்? முச்சியும் காணா, பஸ்ஸையும் காணா, ஆதவர்ஜுனா காணா, ஒரு எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பஞ்சா பறந்துட்டானுங்க. எந்த பக்கம் போய் எனக்கு வழியே தெரியல. ரொம்பவே கெட்டியான சொன்னா அதாவது என்னன்னா வலுவான கூட்டணி சொல்லி திமுக இருந்தது சார். இப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு திமுக பக்கம் திமுகவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது திமுகவே ஆடி போகக்கூடிய சம்பவமா தான் இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்க போனா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் எல்லாமே ஒரு அணியில் இருக்காங்க அப்படின்னா திமுக அது மிகப்பெரிய பலகீனம் தானே சார். அப்போ திமுக 2026 என்னன்ற கேள்வி வருதுல சார். இல்ல, ஒட்டுமொத்தமான திமுக எதிர்ப்பு ஒரு மனநிலை இந்த விஜயினுடைய தேர்தல் பரப்புரையால் திமுக இப்ப கொஞ்சம் தெம்போடு இருக்கு. ஏன்? விஜய் பிஜேபி பக்கம் போயிட்டாருன்னா எப்படியாவது வந்தாரலான்னு. ஆனால் அதையும் தாண்டி திமுக மீது வெறுப்பு இருக்கு. இப்ப விஜய் பாஜக பக்கம் போனாருன்னா திமுகவுக்கு சாதகம்ன்றீங்களா? நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல, அதாவது திமுக வாக்கு, திமுக கூட்டணி வாக்கு, பாஜக எதிர்ப்பு, முஸ்லீம், கிறித்துவ, தலித், கம்யூனிஸ்ட், திமுக வாக்கு ஒரு 30%, 35% கேரண்டி. இப்போ அதிமுக 20 முதல் 25% வாக்கு உறுதி. பாஜகனுடைய ஒரு 3-4%, 18 எல்லாம் போச்சு. அதெல்லாம் இல்லை, 11 தானா சார்? அதை தாண்டி 5 கூட 5 அதிகபட்சம், 25-30. விஜய் இது ஒரு 10-40. இதுதான் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சூத்திரம். பாஜக விஜய், நீங்க விஜய் எப்படியாவது கொண்டு சேர்த்துவதற்கு பல கன்னி வெடிகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள் பாஜக. எடப்பாடி கன்னி வெடியெல்லாம் தாண்டி பிடிச்சு போயிட்டார். எடப்பாடி வைத்த கன்னி வெடியெல்லாம் அவர் கன்னி வெடி, காந்தி வெடியெல்லாம் வச்சார் எடப்பாடி. அதெல்லாம் இன்னும் தாண்டி போயிட்டார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் போய் சரணான இடம் எங்க? பாஜக. பாஜக தான் தன்னை நிரந்தரமா காப்பாற்றும். பாஜக இல்லை என்றால் கட்சியை காப்பாற்றுவது 2ஆம் கட்டம். முதலில் தன்னை காப்பாற்றணும். தன்னை காப்பாற்றுவதற்கு ஒரே இடம் பாஜக தான். அதான் திருமாவளவன் பதறாரு. திமுக கூட்டணி தனியாக முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஒரு மமதையில் இருந்தார் விஜய். அந்த மமதை கரூர்ல உடைக்கப்பட்டது, தரைமட்டம் ஆக்கப்பட்டது, சுக்குநூறு ஆக்கப்பட்டது. 50 சீட்டு, துணை முதலமைச்சர் வரைக்கும் பத்திரிகைகள்ல செய்திகளா வருது. எல்லாம் உண்மைதான். எப்போ? கரூருக்கு முன்பு, கரூருக்கு பின்பு. இல்ல இப்போ கூட்டணியில பாஜக என்டிஏ, அதாவது என்டிஏ கொடுக்கறதாங்க அது. அதுவும் ஆமா. நீங்க டிமாண்ட் எல்லாம் பண்ண முடியாது. டிமாண்ட் எல்லாம் டெய்லி ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? 5 கோடி ரூபாய் மேல் விஜய் முடிவு எடுக்கிறது கிடையாது. அமித்ஷா தான் விஜய் கட்சிக்கு தலைவர். அதிமுகவுக்கும் தலைவர் யாரு? அமித்ஷா. பாஜக தலைவர் யாரு? அமித்ஷா. விஜய் கட்சிக்கார தலைவர் யாரு? அமித்ஷா. எல்லாருக்கும் தலைவரே அமித்ஷா தான். அமித்ஷா எதை சொல்லுகிறாரோ, அமித்ஷாவுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எப்படி திமுகவை
ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும், தன்னுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்க வேண்டும் என்பதை டெல்லி முடிவு செய்யும். கருணாநிதியே பல காலத்தில் விஜய் மாதிரி பாஜக அப்படி விழுந்தவர் தான். ஆட்சியை கவிழ்த்து விட்டு வந்த ஜெயலலிதாவை அதற்கு பிறகு பாஜகவை தூக்கி பிடிச்சதே யாரு? திமுக தான். இதெல்லாம் பல வரலாறு சென்றிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா என்ன முடிவுகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு சார்? ஹேமமாலினியும் போயிருக்காங்க, அமித்ஷா பார்த்து பேசினாருன்னா என்ன ஒரு அடுத்த இப்ப அவரு உத்தரகாண்ட் முதலமைச்சரோடு கால்பந்து விளையாட்ட தேசிய தலைவர் நம்ம ஆதவ் அர்ஜுனா அங்க ஒரு பெரிய இது விளையாட்டு விழா நடக்குது உத்தரகாண்டில், கால்பந்து விளையாட்டு விழா. இதற்கு போற வழியில டெல்லி போய் உத்தரகாண்ட் போறார். டெல்லியில ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்களை சந்தித்து விட்டு கடந்த விஜய் எதை சொல்லுகிறார். இப்போ விஜய் முதல்ல புஷி ஆனந்த் கேட்காம எதுவும் செய்ய மாட்டார். இப்போ புஷி ஆனந்த் 2வது இடத்துக்கு வந்துட்டார், ஆதவ் அர்ஜுனா முதல் இடத்துக்கு வந்துட்டார். ஏன்? ஆதவ் அர்ஜுனா டெல்லியோடு பேச முடியும், ஆங்கிலம் பேச முடியும், ஹிந்தி பேச முடியும், காந்தியோடு பேச முடியும். புஷி ஆனந்த விரவு கடை முனிசாமி பாண்டிச்சேரியில் விரவு கடை வைக்க வேண்டியதுதான், கும்மிடி பூண்டி தாண்ட முடியாது, கும்மிடி பூண்டி தாண்ட முடியாது. இதுதான் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புஷிக்குமான இடைவெளி மலைக்கு மடுவுக்கு உள்ளது. இப்போ ஆதவ் அர்ஜுனா முழு கட்டுப்பாட்டில் விஜய் முழுசா வந்துட்டார். ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டில் முழுசா வந்துட்டார். வந்த பிறகு இனி அரசியல் வியூகங்கள் அத்தனையுமே ஆதவ் அர்ஜுனா தான். ஆதவ் அர்ஜுனா அக்மார்க் ஆர்எஸ்எஸ், ஆதவ் அர்ஜுனா அக்மார்க் பிஜேபி. மாமனாரு பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பெரிய கார்பரேட். பல 200 சிபிஐ வழக்கு இருக்கு. எவ்வளவு வழக்கு? கள்ள லாட்டரி வழக்குல 200 சிபிஐ வழக்கு இருக்கு. உள்துறை கட்டுப்பாட்டுல, உள்துறை நினைத்தால் என்ன வேணா பண்ண முடியும். இதுதான் அரசியல். இப்போ அமித்ஷாவுடைய கண்ணிவெடி வேலை செய்கிறது. சார், முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி ஏற்கனவே பேசப்பட்டது, அமித்ஷாவே சொல்லிட்டாரு, தமிழக பாஜக தலைவரும் சொல்லிட்டாரு, நயனாகனும் சொல்லிட்டாரு. இப்ப அதற்கு ஏதேனும் பாதிப்பு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வருமா? இல்ல அது பிக்சட்? இல்ல, அது பிக்சடு. எடப்பாடி தான் முதலமைச்சர், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது நிரந்தரம் அல்ல. பாஜக இயங்கிக் கொண்டே இருக்கும், ஆர்எஸ்எஸ் சிந்தித்துக் கொண்டே இருக்கும், சங் பரிவார் போராடி கொண்டே இருப்பார்கள். தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமனை முதலமைச்சராக்கி கோட்டையில் காவி கொடியை பறக்க விடுவது என்பது பாஜகவினுடைய இலட்சியம். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை நீங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமித்ஷா கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் 100 ஆண்டு கால சபதம். அது பாஞ்சாலி சபதத்தை போல 1925 ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டது, கம்யூனிஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி அத்தனை இயக்கங்களும் 1925 தான் ஆரம்பிக்கப்பட்டது. 100 ஆண்டுல பல முஸ்லீமை காணா, கம்யூனிஸ்டை காணா, நீதி கட்சியை காணா, எதையும் காணா. இப்ப யார் இருக்கா? பாஜக இருக்கு. காங்கிரஸே அல்லாத இந்தியா, சவுத்துல கேரளாவும் தமிழ்நாடு தான் பாஜக நினைத்து பார்க்கவே முடியல. ஆதலால் மோடி அமித்ஷா காலத்துல 100 ஆண்டு காலம் ஆன பிறகு 100 ஆண்டு கால சபதத்தை முடிப்போம். நீங்க எடப்பாடியா, ஸ்டாலினா, நிர்மலா சீதாராமனா ஒரு இமேஜ் எப்படி வரும்? அந்த அம்மா அப்பா டைவோடு அடிக்கிறது இல்லை. அந்த அம்மா லஞ்சம் வாங்காது, மணல் திருடங்கிட்ட காசு வாங்காது. நிர்மலா சீதாராமன் மணல் திருடங்கிட்ட காசு வாங்காது. காசு வாங்கினா அப்படியே காரை விட்டு நடந்து ஆட்டோவில் ஏறி அந்த அம்மா மயிலாப்பூர் போயிரு, எனக்கு தெரியும். அப்போ இந்த திராவிட இயக்கங்கள் மீது உள்ள வெறுப்பு யாருக்கு ஆதரவா வரும்? பாஜகவை தாண்டி நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர்னா மணல் ரத்தனம் இருக்க மாட்டாரு, சாராய ஆலை அதிபர் இருக்க மாட்டான். நானே பாஜகவுக்கு கொள்கை வரி செயலாளர் சொல்றேன். நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர்னா நீங்களே வரவேற்கிறீங்க. ஏன் சாராய வியாபாரி போய் டீலிங் எல்லாம் பேச முடியாது, மணல் மாஃபியா போய் டீலிங் பேச முடியாது, அதனால வரவேற்கிறேன். கூட துரைமுருகனை போல, வேலுமணியை போல, தங்கமணியை போல 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி திருடுற ஆட்கள்லாம் இருக்கவே மாட்டான். அப்போ இது நடுநிலையாளர்களுடைய கணிப்பை நான் சொல்றேன்.
இதுதான் எதிர்காலத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, பரிசோதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. மிக்க நன்றி சார். பல்வேறு நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி.